உங்களை விசாரிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்கள் உடைக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நான் சற்று கற்பனை பண்ணி பார்த்தேன். சில வேளை நம்ம வீட்டில் சில பெட் அனிமல்ஸ் வளர்க்கிறோம் இல்லையா? சில குருவிகள், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பார்கள். அந்த லவ் பேர்ட்ஸ் ஒரு நாள் சாப்பாடு போடாம, ஒருவேளை 2 நாள் சாப்பாடு போடலைன்னா அதெல்லாம் வாடி போயிடும். ஆகவே சரியான நேரத்திற்கு அந்த லவ் பேர்ட்ஸ்க்கு போய் ஆகாரத்தை போட வேண்டும். பெட் அனிமல்ஸ்க்கு டைமுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஒரு பெரிய கேஜ் வச்சு உள்ள எல்லாம் லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் போய் அந்த லவ் பேர்ட்ஸை ஃபீட் பண்றாரு. அவர் பிள்ளையா நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கல. நீங்க என்ன யோசிப்பீங்க? ஆண்டவர் இந்த லவ் பேர்ட்ஸ் தான் நேசிக்கிறாரு, என்ன நேசிக்கல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் வச்சிருக்கிற கேஜுக்குள்ள இருக்கிற அந்த பறவைகளையே போஷிப்பார் என்றால் உங்களை போஷிக்க மாட்டாரா? நீங்கள் பிள்ளை அல்லவா? உங்களுக்கு பறவைகளை விட விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் உங்களை சொல்லியிருக்கிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு ஆழமான விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும். ஒரு பறவைகள், காட்டில் வசிக்கிற பறவைகளுக்கே என் அப்பா போஷிக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார் என்றால் என்னை நடத்த மாட்டாரா? என்னை நடத்த மாட்டாரா? இன்றைக்கு இந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும்.